நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த திரைப்படமாக ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாகுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல்கள் அடிபட துவங்கி இருக்கின்றன. இந்த ஜெயிலர் 1 திரைப்படம் நம்ம நெல்சன் அவர்கள் இயக்கி அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பி பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது வர இருக்கக்கூடிய ஜெயிலர் திரைப்படம் இரண்டும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நம்ம நெல்சனை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான திரைக்கதை அமைவுகளை செய்யக்கூடியவர். அனைவரும் விரும்பக்கூடிய அளவிற்கு அவருடைய திரைப்படம் அமையும். அந்த அடிப்படையில் தான் ஜெயிலர் முதல் பாகமும் அமைந்திருந்தது. மேலும் அதில் இருக்கக்கூடிய டார்க் காமெடிகள், பிஜிஎம்கள், மேலும் கதை நகர்வுகளின் முக்கியமான இடங்களில் ஏற்படும் சஸ்பென்ஸுகள் அதை விரும்பி மக்கள் பார்க்க துவங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. அதே அடிப்படையிலான ஜெயிலர் 2 திரைப்படமும் இருக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. ஏன் ஜெயிலர் 2வையும் ஜெயிலர் 1ஐயும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் எதிர்பார்த்து கொண்டாடப்படுகிறது என்றால் நல்ல திரைக்கதை என்றுதான் கூற வேண்டும். ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை தமிழ் மண்ணில் நடந்த அனைத்து திரைப்படங்களிலும் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான். ஆனால் இந்த வயதிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்க முடியும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்று தான் கூற வேண்டும். அவர் நடித்த இறுதி படமான கூலி திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது 700 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி எடுத்திருக்கின்றது. அதே அளவிற்கு அதற்கு முன்பு ஜெயிலர் படமும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை கொண்டாடி தீர்த்தது என்றே கூறலாம். அதே அடிப்படையில் இந்த ஜெயிலர் 2 திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை கொண்டாடி தீர்க்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ரஜினி அவர்களுக்கு மாசான டைலாக்குகள், பேக்ரவுண்ட் பாடல்கள், பிஜிஎம்கள் என்றெல்லாம் இருந்து வெற்றியை மிகப்பெரிய அளவிற்கு கொடுத்த ஒரு திரைப்படமாக அனைத்து திரைப்படங்களும் இருப்பதாலும் அதே அளவிற்கு வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய அளவிற்கு திரைக்கதைகளை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக ஜெயிலர் 2 திரைப்படமும் நம்ம ரஜினி அவர்களுக்கு மாஸாகவும் செம ஃபேமஸாகவும் அந்த திரைப்படம் இருக்க போகின்றது. மேலும் அவருக்கு ஆன டைலாக்குகள் தெரிவிக்க போகின்றார் இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தில் என்றால் அது மிகையாகாது. மிகப்பெரிய அளவிற்கு நிச்சயமாக இந்த திரைக்கதையும் நல்ல ஹிட்டுகளை கொடுக்கும். ஜெயிலர் 1 திரைப்படம் உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஜெயிலர் 1இன் அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள், அடுத்தடுத்த சீன்கள் மிகப்பெரிய அளவிற்கு யாரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இருக்கும். மேலும் இறுதியாக அந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தில் தன் மகனையே கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக பணிபுரியும் பொழுது நிச்சயமாக ரஜினி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு திரைக்கதை அமைவு போன்று இந்த திரைக்கதை இருந்தது. ஏனென்றால் நேர்மையான அதிகாரியாக அந்த திரைப்படத்தில் அவர் காட்டப்பட்டிருப்பார். ஜெயிலர் 2 திரைப்படத்திலும் அதே அடிப்படையிலேயே தொடரும் அந்த திரைப்படம் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் போலீஸ் அதிகாரி கேரக்டர்கள் என்றாலே ரஜினி அவர்களுக்கு மிக கனகச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு திரைப்பட கதை நகர்வாக இருக்கும். அதே அடிப்படையில் தான் ஜெயிலர் 2 திரைப்படம் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடி தீர்க்கப்படும் அளவிற்கு இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு நம்மால் அதை வெற்றி படமாக மாற்றி கூற முடியும். கூலி திரைப்படத்திற்கு பிறகு ஜெயிலர் திரைப்படம் வருவதால் உலகளாவிய அளவில் அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கும் இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்பதுதான் இதில் நெல்சன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக அதை அவர் கச்சிதமாக செய்து முடிப்பார் என்பதை கூறிக்கொண்டு அதுபோன்று புதியதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.